சர்வே யதாமாம் வக்ஷந்தி சமேத்ய ஹரிபுங்கவாஹ ததாஸ்மி கர்த்தா கர்த்தவ்யே பவத்பிஹி பரவானஹம் ஞாஜ்ஞாபீதுர் மஹீஷோஹம் யுவராஜோஸ்மி யத்யபி அயுக்தம் கிருதகர்மாணோ யூயம் தர்ஷயித்தும் பலாத் ப்ருவதச்சாங்கதஸ்யைவம் ஸ்ருத்வா வச்சனமுத்தமம் பிரஹுஷ்டமனசோ வாக்கியம் இதம் ஊச்சுர் வனைகசஹா. என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டதெல்லாம் போகிறோம் கிளம்புங்கோ அப்படின்னு நான் வந்து ஆர்டர் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ அச்சீவ் பண்ண ஒரு அந்த ராம காரியம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெரிய காரியம், அதில் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ராஜகுமாரன், நான் உங்கள் எல்லாருக்கும் ராஜா அப்படின்னு வச்சுண்டு ஆர்டர் பண்ணுறது கூட எனக்கு வந்து தப்புன்னு தோன்றுறது. அதாவது அங்கதனுடைய பாவனை எப்படி மாறிடுது அப்படின்னா, நான் ராஜா, என்னுடைய ஆதீனத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை எண்ண முடியாது. ஏனென்றால் நீங்கள் ராமகாரியத்தை சித்தி செய்தவர்கள். எவன் ஒருவன் ராமகாரியத்தை சித்தி செய்கிறானோ அந்த சித்தி செய்தவன் எவனுக்கும் ஆதீனம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்டைரக்டா சொல்றார். நீ ராம காரியத்தில் ஈடுபடு, உன்னை கண்ட்ரோல் பண்றவன் யாருமே இருக்க மாட்டான், உன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை வந்து இன்டைரக்டா இங்க வந்து அங்கதனுடைய உத்தமமான வாக்கியத்தில் வருது. எந்த அளவுக்குனா, தவச்சேதம் சசதிருஷம் வாக்கியம் நானியஸ்ய கஸ்யசித் சந்நிதர்ஹி தவாக்கியாதி பவிஷ்யத்யோப யோகதம். அப்படின்னா இதனால என்ன, அங்கதனுக்கு என்ன வெளிப்படுறது அப்படின்னா, தான் ராஜா அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் உங்களோட சேர்ந்து நானும் ராம காரியத்தில் ஈடுபட்ட ஒரு டீம் மெம்பர் தான் நான், அதனால் வந்து நான் எந்த ஆர்டரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அங்கதனுடைய தலைமை இது இருக்கு இல்லையா, பண்புகள் அது வெளிப்படுறது, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது வெளிப்படுறது. எப்போவுமே the biggest servant, the greatest servant of a group will be the leader of the group. இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். தொண்டு செய்பவனே தலைவனாக முடியும். உங்களுக்கு தெரியாது எவ்வளோ ஸ்கூலில், எவ்வளோ கவர்மெண்ட் இதில், எவ்வளோ பார்ட்டி மீட்டிங்கில் வந்து எவ்வளோ பாத்ரூமை வந்து கையில் தொடப்பக்கட்டை எடுத்து அலம்பியிருக்கார் நரேந்திர மோடிங்கிறது வந்து வெளியில் வராத ஒரு விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி ஒருத்தர் அப்படி இருக்கார் அப்படின்னா எவ்வளோ தபஸ் இருக்கணும். ஏன் அயோத்தியா அப்படின்னா ஜெயிக்க முடியாத மாதிரி இருக்காரு, அயோத்தியாவுடைய ரூபமாக இருக்காரு அவர் இல்லையா. ஏன் அப்படின்னா சிம்பிள், த கிரேட்டஸ்ட் சர்வெண்ட், மா பாரதி கா புத்திர, மா பாரதி கா சேவக், பிரதம் சேவக்னா சும்மாவா. அதனால் வந்து என்றுமே தலைவனாக வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நான் வந்து சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் ஆழ்ந்து ஊறுகிறார்களோ, நீங்கள் சேவை செய்வதை பார்த்து மற்றவர்களும் சேவை செய்வதனால் சேவகர்களுக்கு பரமசேவகனான நீங்கள் தலைவனாவீர்கள். தலைவன் அப்படிங்கிறது வந்து அது எடுத்துக்கிற விஷயமோ ஆகிற விஷயமோ இல்லை, அது வந்து தானாக அமையிற ஒரு விஷயம். அது இட்ஸ் அ ரிசல்ட் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க். இட் இஸ் நாட் வாட் யூ ப்ரொக்ளைம் யுவர் செல்ஃப் டு பி. புரியுறதா? அந்த மாதிரி சொல்லி வானரங்கள்லாம் சொல்கிறார், உங்களுக்கு வந்து எங்களுக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு ரைட்ஸ் இருந்தால் கூட எங்கள் மேலே ஆதீனமும் பண்ணாமல், ஆதீனம்னா என்ன தப்பா எடுத்துக்க போகிறேன், மேலே வந்து எங்களை அடக்கி ஆளாமல், நான் ஹிந்தி வார்த்தை யூஸ் பண்ணுறேன் ஆதீனம், எங்களை அடக்கி ஆளாமல் நீங்கள் வந்து இவ்வளோ அன்பான வச்சனம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஏவம் பக்ஷதி கோராஜன் பிரபுஹு சன் வானர்ஷப ஐஸ்வர்யமாதத்தோஹி சர்வோகமிதி மன்யதே. எல்லாரும் வந்து எல்லாம் நான் தான் சொல்லின்னு இருக்கிற இடத்துல மாதிரி இந்த மாதிரியான வாக்கியம் சொல்கிறவா யார் இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி
இந்த இடத்துல வந்து அங்கதனுடைய ஒரு பெரிய குவாலிட்டி, இந்த இடம் அங்கதனுடைய ஒரு ஸ்பெசிஃபிக் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்மீகி எவ்வளோ அழகாக நம்மளுடைய மைண்டை மாற்றுறாரு பாருங்க. இதுக்கு முன்னாடி அங்கதன் இடத்துல ஆன ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் என்ன? அங்கதன் வந்து சுக்ரீவனை திட்டுறான். அங்கதன் வந்து நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அங்கதன் வந்து சில விஷயங்களை வந்து சரியாக பர்சீவ் பண்ணாமல் அந்த பண்ண இல்லையா, அதுதான் கடைசியாக தாக்கம் ஏற்படுத்திய அங்கதனுடைய கேரக்டர். இப்போ அந்த கேரக்டர் எப்படி அப்படியே வால்மீகி மைண்டில் மாற்றிட்டார் பாருங்க. அங்கதன் மாதிரி ஒரு சிரேஷ்டமான பர்சன் இல்லை. எதனால் அங்கதனுக்குள்ளே இந்த ஏற்பட்ட மாற்றம் எதனால்? வால்மீகினால் இல்லை. வால்மீகியை எப்படி எழுதிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹனுமானுடைய வெற்றி அங்கதனுள்ளிருந்த அந்த நல்ல தன்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. ஹனுமானுடைய வெற்றி எதுக்கான காரணம்? ஏன்னா அது ஹனுமானுடைய வெற்றி இல்லை, அது ராம காரியம். அதனால அங்கதன் வந்து இவ்வளோ உத்தமமான சிறந்தான்னா பிகாஸ் அவன் ராம காரியத்தில் ஈடுபட்டான். சரியா? அதனால் வந்து எல்லாம் என்ன பண்ணுறா, உடனே சலோ அப்போ உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாம் ஃப்ளை. எங்கே வாங்கோ ஜி, சீக்கிரம் வாங்கோ, அதானே எல்லோரும் வெயிட்டிங்கில். எப்போ ஹனுமான் வருவார், ராமரை பார்ப்பார், ரெண்டு பக்கத்துலேருந்து சினிமாவில் வரா மாதிரி ஓடி வந்து, அதெல்லாம் வரமாட்டார் ராமர், புரியுறதா? அவர் வந்து மரியாதா புருஷோத்தமன் அப்படி உக்காந்துருப்பார் கல் மேலே. ஒரு கால் இப்படி பின்னாடி, ஒரு கால் இப்படி முன்னாடி அப்படி வச்சுன்னு உக்காந்துருப்பார். ஏன்னா ஒரு 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 கால் எப்போவுமே முன்னாடி வச்சுருப்பார் ராமர். ஏன் தெரியுமா? அவர் இந்த பக்கம் திரும்பறச்சே யாருக்காவது தன்னுடைய சரணம் தேவைப்பட்டதுன்னா இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இல்லை. அவர் அப்படி கண்ணா சொந்துட்டார்றான், இல்லைன்னா இந்த பக்கம் லக்ஷ்மணனை பார்த்து பேசும்போதோ இல்லை பின்னாடி பார்க்கும்போது யாராவது நமஸ்காரம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த கால் அவைலபிளாக இல்லாமல் போயிடுத்துனா, அதனால் வந்து உக்காந்துருக்கிறச்சே ஒரு கால் இப்படி வச்சுண்டு ஒரு கால் அப்படி முன்னாடி வந்து ராஜ தோரணையாக உக்காந்துருப்பாரு எப்போவுமே. அதுக்கு பேர் ஸ்திதம் சிம்ஹாசனஸ்திதம்னு பேர். வீராசனஸ்திதம், அதான் சிம்மாசனத்திலே வீராசனத்தில் அப்படி உக்காந்துருப்பார். அந்த மாதிரி ராமர் உக்காந்துட்டு இருக்கார். எல்லாம் வந்து ஜெய் ஹோ அப்படின்னு சுக்ரீவன் வந்து அங்கே அங்கதன் டீம் வந்து அப்படியே பறந்து வரா. வானரங்களுக்கு தெரியும்ல, அப்படி பார்க்குறான். லக்ஷ்மண் இங்க வா. யாரு? சுக்ரீவன். ஜெயஹோ, வேலை முடிஞ்சுடுத்து அப்படின்றார். திருப்பி ஒரு தடவை அங்கதன் திருப்பி என்ன வேலை முடிஞ்சுடுத்து? வேலை முடிஞ்சே ஆனோம். ஏன் அப்படின்னா அவன் வருது எவ்வளோ தோரணையாக வரா பாருங்க. இப்படியே சொல்கிறார் சுக்ரீவன், என்ன அகங்காரத்தோட வருது பாரு எல்லாம் அப்படின்னு. நண்டு சுண்டெல்லாம் சீதாவை கண்டுபிடிச்சாச்சு இல்லை அப்படின்னு நண்டு சுண்டெல்லாம் அவ்வளோ வந்து மாற நிமித்திட்டு வருதான். பணதெல்லாம் அனுமான் இல்லை, எல்லாம் ஜாம்பவான் அங்கதன், இந்த மாதிரி முக்கியமான வாழ்டைய சில பேருடைய அறிவு, சில பேருடைய ஆக்ஷன் பிளான், ஹனுமாரோடைய எக்ஸிக்யூஷன், இதெல்லாம் சேர்ந்து தான் நடந்திருக்கு. ஆனால் நண்டு சுண்டெல்லாம் கிரெடிட் எடுத்துக்கும் சரிங்களா? நோ வி அட் அந்த கம்பெனி பேரை சொல்லி நாங்கள் வந்து அடுத்தது மார்க்கெட் போகிறோம். நாங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம். அமெரிக்காவிலேருந்து ஒரு $2 million நாங்கள் இது பண்ண போகிறோம். டேய் உனக்கு எவ்வளோடா உடனே இந்த வீட்டில் ஒரு பாட்டி இருக்கும். டேய் அது ஏதோ $2 million சொல்கிறியா, அதில் உனக்கு எவ்வளோடா கிடைக்கும்? பாட்டி சும்மாரு பாட்டி, அதுலேருந்து எனக்கு எதுவும் கிடைக்காது. சம்பளத்தில் கூட கொடுக்க மாட்டாங்க, சம்பளம்லாம் இதே தான் இருக்கும். அப்புறம் என்னடா நாங்கள் பண்ணுறோம் 2 million 10 million 100 million பேசின்னு இருக்கு. ஆனால் இந்த ரெண்டு சுண்டெல்லாம் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வருது. அந்த தோரணையை பார்த்து வா ஜாப் கம்ப்ளீட்டட் லக்ஷ்மணா, வேலை முடிஞ்சது. எப்படி தெரியறது அப்படின்னா இவங்கெல்லாம் லேட்டாக வராங்க இப்படி சொல்கிறார் சுக்ரீவன். இவங்கெல்லாம் லேட்டாக வர ஆக்சுவலி லேட்டாக வரக்கூடாது. காரியம் கொடுத்தாக்க அந்த காரிய கால கணக்குக்குள்ளே முடிக்கணும். இல்லை அந்த கணக்குக்குள்ளே முடிக்க முடியலன்னு வந்து சொல்லணும். காலத்தெல்லாம் கடந்து வரக்கூடாது, அங்கேயே செத்து போயிடணும். இல்லை வரா அப்படின்னா மரண தண்டனை ஏற்றுக்கிறதுக்காக வரணும். சரி ஏதாவது கிருப்ப பண்ணி நம்ம எஸ்கேப் ஆகிடலாம், அந்த மாதிரி வரணும். இவங்களை பார்த்தா அந்த எந்த தோரணையும் இல்லை. ஹே சுக்ரீவன், மை டியர் கிங், வி ஆர் டன்.
ஐ திங்க் எல்லாரும் இப்படி தம்ஸ்அப்போட வந்திருப்பான்னு நினைக்கிறேன், மேலேருந்தே காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன், டன் அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி ஒரே வரலாம். வந்துட்டு எல்லாம் வந்து அங்கதன் பண்ணிவிட்டு சுக்ரீவன் வந்து ராமர்கிட்ட சொல்கிறார், ராமா டோன்ட் வரி. என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கதஸ்ய பிரஹர்ஷ்ச ஜானாமி சுபதர்ஷனம் நமஸ்தகாஷாமகச்சேத கிருத்யேஹி வினிபாதிதே யுவராஜோ மகாபாஹு ப்ளவதாம் அங்கதோவரஹா. என்ன சொல்கிறாருன்னா, ராமரே கமான் சியர் அப், என்ஜாய், லெட்ஸ் என்ஜாய். அவங்க வந்துட்டாங்க, அவன் பாரு எப்படி வரான் பாரு, ஃபுல் டன், வேலை முடிச்சுட்டு வரான், இல்லைன்னா அப்படி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, பித்ருப்பைதாமஹம் சைதத் பூர்வகைரபிரக்ஷிதம் நமே மதுவனம் ஹன்யாத் திருஷ்டுவா ஜனகாத்மஜம். ராமரே கண்டிப்பாக சீதையை பார்த்துட்டா, ஏன்னா என் சீதையை பார்க்காம மதுவனத்துக்குள்ளே அவளால் என்டர் ஆக முடியாது. மதுவனத்தில் அவள் என்ஜாய் பண்ணியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக சீதையை பார்த்த ஒரு சந்தோஷத்தை தான் அங்கே வெளிப்படுத்தியிருக்காவா அப்படின்னு சொல்லி அதை பண்ணிவிட்டு சொல்லு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, திருப்பி ஒரு தடவை யார்கிட்ட, நம்மளுக்கு ஒரு எம்ப்ளாயி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவனையே போட்டு காட்டின்னு இருப்போம். அந்த மாதிரி சுக்ரீவன் வந்து எல்லாத்தோட ராமா கேளு ராமா, எல்லாத்தோட என்ன தெரியுமா, ந ஹன்ய கர்மணோ ஹேதுஹு சாதனேன்யஸ்ய ஹனுமதஹ ஹனுமதீஹ சித்திஷ்ச மதிஷ்ச மதிசத்தம யவசாயஸ்ச சௌர்யம் ச ஸ்ருதம் சாபி பிரதிஷ்டிதம் ஜாம்பவான் யத்ர நேதா ஸ்யாத் அங்கதஸ்ச ஹரீஸ்வரஹ ஹனுமான்ச்சாப்யதிஷ்டாத ந தத்ர கதிரன்யதா. என்ன சொல்கிறார், அதே ஸ்லோகத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணுறார். வால்மீகி ஜென்ரலாக ஒரு ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்ண மாட்டார், சில ஸ்லோகங்களை மட்டும் ரிப்பீட் பண்ணுறார். ஏன் அப்படின்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய கர்மத்தை வந்து ஹனுமானை தவிர யாராலையும் பண்ண முடியாது. ஆனால் ஹனுமான் மட்டுமே பண்ணதுனால என்னன்னாக்கா, விவசாயம் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் கூர்மையாக அதிலேயே இருப்பது. அதுக்கப்புறம் என்ன, மதி, அப்புறம் இந்த விஷயத்தில் எப்போவுமே பிரதிஷ்டிதமாக இருக்கக்கூடியது. அப்புறம் எங்கே ஜாம்பவானும் இன்டைரக்டாக வந்து வார் டீமை வந்து டிக்ளேர் பண்ணுறார், யாருக்கு வந்து டிக்கெட் கொடுக்கணும் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எத்திர ஜாம்பவான் எத்திர அமித்ஷா எத்திர ஜாம்பவான் நேதா, எங்கே ஜாம்பவான் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறாரோ, எந்த இடத்துல அங்கதன் இருக்கானோ, இந்த ஜாம்பவான் அங்கதன் அனுமான் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்தால் வெற்றியை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது ராமா. அதனால் வந்து அந்த மாதிரி வந்து நேர இது பண்ணிட்டு சொல்கிறார். என்னென்னா, இந்த வானரங்கள்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா, அந்த வானரங்கள்லாம் வந்துட்டுருக்கிறச்ச அது வேற சவுண்டாங்க, கிளு 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 ஊ கோ ஊ. சம்டைம்ஸ் அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறச்ச ஊ ஃபுட்பால் மேட்ச், அவனுக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்குமா, சரி அப்படிங்கிறச்ச ஊ திடீர்னு ஏதோ சினிமாக்காரனை பார்த்தா அப்படியே ஆவுன்னு கத்துவான், ஏன்னு தெரியல. அந்த மாதிரி சுக்ரீவனை பார்த்து அந்த பிரசவனை அந்த ரிஷமுக பர்வத்துக்கிட்டே அங்கே உட்காந்துட்டு இருக்கார்ல ராமர், அந்த இடத்துல வந்து எல்லாம் உடனே கிளு 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 ஊழு குழு ஓ ஊடு கத்தல் ஒரே. ஏன் அந்த 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 ஒரு என்ன இது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப இறுக்கமாக இருந்த ஒரு விஷயம் வந்து சந்தோஷமாக நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுல் எனர்ஜியை வந்து எங்கேயாவது ரிலீஸ் பண்ணியானோம். அது வந்து இந்த சவுண்டு மூலமாக, பாடி ஷேக் மூலமாக, அந்த ஆனந்த நடனம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னத்தை குறிக்கிறது அப்படின்னா அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடை குறிக்கிறது. அப்படி எல்லாம் பண்ணிட்டு சுக்ரீவனுக்கு ஒரே எந்தூசியாஸ்டிக் ஆகிடுது. சுக்ரீவன் என்ன பண்ணுறான், ராமர் முன்னாடியே அவனுடைய வால் இருக்குல்ல டாயிங்னு தூக்கி டங் டைன் 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 டான்ஸு.
ஏன்னா அந்த அந்த வால் மேலே போயிடுது, அப்படி இப்படி ஸ்ட்ரைட் அப்படியே லொட லொட லொடன்னு ஆடின்னு இருக்கும்ல, இப்படி இப்படி ஆடின்னு இருக்கும் வால். அதனால எடுத்து டொடங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மலாம் கையை தூக்கி இப்படி இப்படி பண்ணுவோம்ல, அதெல்லாம் வாலை தூக்கி இப்படி பண்ணும், வால் டான்ஸ் ஆடும். சரியா? அந்த மாதிரி எல்லாம் வந்து டம்ம டம்ம டம் அத ததக் தத தம் 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 தத 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 வந்து தொப் 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 தொப்னு இறங்கினான். அதில் ஒருத்தர் மட்டும் எப்படி இறங்கினார்னா, ஒருத்தர் மட்டும் தலையை கீழே வச்சுட்டு இறங்கிட்டார். ஏன்? அவர் வந்து விழும் பொழுதே, அவர் வந்து இறங்கும் போதே மற்றவெல்லாம் வந்து எஸ் எஸ் அப்படிலாம் வந்து இறங்கினான். ஹனுமான் மட்டும் எப்படி வந்து இறங்கினார்னா, இறங்கும் போதே இப்படி வந்து இறங்கி அந்த அந்த முன்காட்டிய பாதம் ஒன்று இருக்குல்ல ராமச்சந்திர மூர்த்தியோட, அந்த முன்காட்டிய பாதம் இத்தனை நேரம் ஏன் முன்னாடி வச்சுருந்தாருன்னா, ஹனுமானுக்காக அந்த காலை வந்து முன்னாடி நீட்டி வச்சிருந்தார். அவர் அந்த பாதத்தை முன்னீட்டி வைப்பதும் ஹனுமான் நேரடியாக தன்னுடைய மஸ்தகம் வந்து நேராக ராமருடைய பாதத்தில் வந்து அப்படி படுறது. என்ன ஒரு காட்சி, என்ன ஒரு காட்சி இல்லையா? ராம் டன் தெரியுமா? நான் அப்படியே நடக்கிறேன், நீங்களும் கூட வாங்கல, உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஐயோ அந்த மாதிரி வந்து அப்படி இறங்கி ஹனுமான் வந்து தலையை தூக்கி அப்படியே ராமன் வந்து அனுமானமாக இருக்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகணும் இல்லையா? ஹனுமான் இப்படி பார்க்குறாரு. ஹனுமான் வந்து இப்படி எப்போவுமே கை இப்படி இருக்கும். ஹனுமான் இப்படி கையை தூக்கி பார்க்க இந்த ரெண்டு தோல் மேலே வந்து அப்படியே வந்து சொல்லிடுறா, அதை தான் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடுறா அப்படின்னு எதிர்பார்ப்போட கண்ணு பார்த்து அப்படி பார்க்கும்போது கண்ணில் பாஷ்ப வாரியா திருஷ்டா தேவீதி ஹனுமான் வச்சனாத் அமிர்தோபமம் ஆகர்ணிய வச்சனம் ராம ஹர்ஷமாபச லக்ஷ்மணா கண்டேன் கண்டேன் தாட்டகையை கண்டேன் வந்து மைனாக்க பர்வத்தத்தை எல்லாம் கிடையாது. ஒரு கண்டேனை தான் எதிர்பார்க்கிறார் ராமர். எந்த கண்டேன்? கண்டேன் சீதையை. அந்த கண்டேன் சீதையை கேட்ட உடனே ஹர்ஷமா, கொஞ்ச நேரம் எந்த பேச்சும் இல்லை, எந்த விஷயமும் இல்லை, எந்த அடையாளமும் கேட்கல, ஒன்றுமே பேசல, பர்ஃபெக்ட் நிஷப்தம். ஏன்னா அந்த ஒரு ஆனந்தம் இருக்குல்ல, அந்த ஆனந்தம் வந்து நெஞ்சு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டியா? என்னமா இருக்கும்? தான் பார்க்க முடியல சீத்தையை. எப்போ இழந்துறார் சீத்தையை, பார்க்கல. நீ சீத்தையை பார்த்துட்டியா? அந்த ராமர் பார்க்குற அந்த பார்வையில் 1000 கேள்விகள் கண்ணுலேருந்து கொட்டுறது. அந்த கேள்விகளை வாங்குற அந்த ஹனுமானுடைய முகமும் அந்த கண்ணும் இருக்குல்ல, எல்லா கேள்விகளுக்கும் என்கிட்ட பதில் இருக்குன்னு ஒரு மூஞ்சி, எங்கிட்ட 1000 கேள்விகள் இருக்கு அப்படின்னு ஒரு முகமும், எல்லா கேள்விகளுக்கும் கவலைப்படாதீங்க நான் பதிலோட வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு முகமும். இந்த இடத்துல என்ன பேசுறது, என்ன சொல்றது, அப்படியே ஸ்தம்பிச்சு போய் கொஞ்ச நேரம் அப்படி இருக்கு. அப்புறம் ஹனுமான் வந்து இங்கே இதுதான் ஹனுமான் தான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அங்கதன் முன்னாடி வாங்க அப்படிங்கிறார். ஏன்? அங்கதனுடைய ஆணைக்கு இணங்கி நான் இந்த காரியத்தை செய்தேன். உங்களுடைய காரியம் அங்கதனுடைய ஆணைக்கு இணங்கி நான் இந்த காரியம், இதெல்லாம் சொல்கிறத விஷயம் இல்லை. ஹனுமான் வந்து அங்கதரே வந்து இப்படி முன்னாடி உட்காருங்க. ராமர் உட்காந்துருக்கார், பின்னாடி வந்து லக்ஷ்மணன் வந்து நின்றுருக்கார், கண்ணில் எல்லாருக்கும் தண்ணி கொட்டின்னு இருக்கு. பக்கத்தில் சுக்ரீவன் உட்காந்துன்னு இருக்கான். சுக்ரீவனுக்கு எப்படி இருக்கும்? என்னது மை பெட் எம்ப்ளாயி, பெட்டுன்னு சொல்லுவா, பெட் எம்ப்ளாயி.
ஐ திங்க் அவர் 100 தடவை ஜபம் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஜாம்பவான் எத்திர நேதா சியாத் அங்கதஸ்ச ஹரீஸ்வரः ஹனுமான்ஸ்சாத் அதிஷ்டாச்ச ந தத்ர கதிரன்யதா. நான் சொன்னேன் இல்லையா, நான் தான் சொன்னேனே முன்னாடியே அப்படின்னு. அந்த நொணப்பு கிடக்கிடப்பெல்லாம் கூட இல்லை சுக்ரீவன்ட்ட. சுக்ரீவன் வந்து சுக்ரீவனுக்கு என்ன ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். தான் செய்து கொடுத்த பிரதிஜை, ராமா சீதையை தேடுற விஷயத்தில் நான் வந்து பிரதிஜை பண்ணுறேன்னு. எங்கே எப்படி இருந்த சுக்ரீவன், இரவினில் ஆட்டம் பகனினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் அப்படின்னு இருந்த சுக்ரீவன் ஒரு நிமிஷத்தில் கிஷ்கிந்தாவை அழிச்சு விடுவேன் யாரு, லக்ஷ்மணன். இந்த அளவுக்கு ரோஷமாக இருந்த ஒரு சீன் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அவள் எல்லாருக்குமே வந்து எந்த அளவுக்கு நிறைஞ்சு போச்சுன்னா யாருக்குமே இன்னுமே பேசுறதுக்கு இல்லை. இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இது யார் அப்படின்னா ராமர். சீதையை பார்த்துட்டியா, சீதாவை பார்த்துட்டியா, நீ பார்த்துட்டியா சீதாவை? அடடா. அப்புறம் கொஞ்சம் எல்லாம் மனசை தேத்திண்டு எல்லாம் பண்ணிண்டு அப்படி பக்கத்தில் வந்து சுக்ரீவன் தண்ணி எடுத்து கொடுக்குறார். கொஞ்சம் ராமர் அப்படி தண்ணி குடிச்சுக்கிறார். இப்படி குடிச்சிட்டு ஹனுமான் வந்து தத பிரசவனம் சைலம் தேகத்வா சித்திரகானனம் பிரணம்ய சிரசா ராமம் லக்ஷ்மணம் ச மகாபலம். இப்படி 65வது ஷட்கம் ஆரம்பிக்கிறது. 65வது ஷட்கத்தில் இந்த மாதிரி தன்னுடைய தலையை ராமனின் பாதாரவிந்தங்களில் வைத்தபடி ஹனுமான் மேல் வருமாறு விவரங்களை கூறினார். ராவணாந்த புரேரோதம் ராட்சசீபிஷ்ச தர்ஜனம் ராமே சமுனராகம் ச யதா ச நியமாகுதः ஏததாக்கியாயதே சர்வம் ஹரயே ராமசந்நிதோ வைதேகமீக்ஷதா ஸ்ருத்வா ராமானு. அதாவது ராமா என்னன்னா, இங்கேருந்து போனேன்னா கடல் வந்து அன்னைக்கின்னு பார்த்து அந்த வேவ்ஸ்லாம் நிறைய இருந்தது ராமா. இப்படிலாம் கதை அடிக்கலை யார், ஹனுமான். புரியுறதா? அம்பெடுத்து வாயில் குத்திடுவார் ராமர். அதாவது வலன்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை இப்போ வந்தது அவ்வளோதான். ஏன்னா அந்த பர்சன் வந்து அவ்வளோ எமோஷ்னல் அபவுட் சீதா இல்லை. அதனால வந்து ஹனுமானுடைய டெலிவரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, சீதா மாதா ராவணனுடைய இடத்தில் ராட்சசிகளினுடைய பிடியில் துன்புறுத்தப்பட்டு சதா உங்களை நினைத்தபடி சிதலமடைந்து உடம்பெல்லாம் இதுவாகி இருக்கிறாள். இல்லை எல்லா விஷயமும் வந்துடுத்து. எங்கே இருக்கா, எந்த நிலைமையில் இருக்கா, ஆனால் எப்போவுமே உங்களை நினச்சின்னு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அடுத்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னும் லெஸ் தென் 2 months தான் டைம். அதுக்கப்புறம் தான் பிராணனை விட்டுடுவேன்னு சொல்லியிருக்கா. ஏன்னா ராவணன் கொடுக்குற சாப்பாடெல்லாம் எதுவுமே அவள் சாப்பிட்றதில்ல. உடம்பு ரொம்ப க்ஷீணமாக இருக்குது. மேலும் வந்து ராவணன் 2 மாதம் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ளே ராமா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கா, இப்படி இருக்கா, நம்பர் 1. 2வது இன்னும் 2 மாதம்தான் இருப்பா. 3வது அவள் சீதா மாதா பேசுகிறத வச்சு சொல்கிறேன், சீதா மாதா நன்னா இருக்கான்னா என்ன அர்த்தம்? நாட் இன் த சென்ஸ் தட் இஸ் ஷீ இஸ் அலைவ் அண்ட் டிக்கிங்னு அர்த்தம். அதுதான் உண்மை. சீதா மாதா நன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராமர் அடுத்த இம்பார்ட்டண்ட் கேள்வி கேட்குறார். இது வந்து என்ன சொல்கிறது, என்ன கேள்வின்னு படிச்சுடுறேன். குவ சீதா வர்த்ததே தேவி கதம் ச மயி வர்த்ததே ஏதன்மே சர்வமாக்கியாத வைதேகீம் பிரதி வானராக. சீதா எங்கே இருக்கா? ஆன்சர் பண்ணிட்டார்ல. என்ன ஆன்சர் பண்ணார்? ராவணோடத்தில் அசோகவனத்தில் இருக்கா, ராட்சசிகளுக்கு நடுவில் இருக்காருன்னு. பட் ராமர் திருப்பி கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, சீதா எங்கே இருக்கா, என் பொருட்டு அவளுடைய சிந்தனைகள் எவ்வாறு இருக்கிறது?
இந்த கேள்வியை வந்து அப்படியே புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆஸ்க், வெரி டிஃபிகல்ட் மீனிங் டு அண்டர்ஸ்டாண்ட். இது ராமரால் மட்டும்தான் கேட்க முடியும், ஆஞ்சநேயரால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். எல்லா வானரங்களும் வெயிட்டிங். இங்கே இருக்க ஒரு பெரிய டீம் ஆஃப் வானரம் இருக்குல்ல, இந்த சவுத்து தவிர ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து போன வானரங்கள்லாம் இருக்குல்ல, எல்லாம் வெயிட்டிங் என்ன சொல்ல போகிறா அப்படின்னு. அதில் ராமர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, சீதா எங்கே இருக்கா, என் பொருட்டு அவளுடைய சிந்தனைகள் எவ்வாறு இருக்கிறது. ராமஸ்ய கதிதம் ஸ்ருத்வா ஹரையோ ராமசந்நிதௌ சோதயந்தி ஹனுமந்தம் சீதாவிருத்தாந்த கோவிதம். சொல்லுங்கோ சொல்லுங்கோ சொல்லுங்கன்னு கூட இருக்கிற வானரங்கள்லாம் வந்து சொல்லு ஹனுமா, ஹனுமா சொல்லு, ஹனுமா சொல்லு, ஹனுமா சொல்லு அப்படிங்கிறார். இட் சீம்ஸ் லைக் ஏற்கனவே ஒரு விஷயம், சீதா இந்த இடத்துல இருக்கா, சீதா அசோகவனத்தில் இருக்கா, சீதா எங்கே இருக்கா அப்படின்னு திருப்பி கேட்டால் என்ன அர்த்தம்? அசோகவனத்தில் எங்கே இருக்கான்னு அர்த்தம். ராவணனுக்கு பக்கத்தில் இருக்காளா, ராவணன் அவனை பார்த்துட்டே இருக்கானா, பார்க்காதது புரியுறதா? கேள்வி புரியுறதா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதை ரொம்ப சொல்ல முடியாது இந்த கேள்வியை, பப்ளிக்காகவும் கேட்கவும் முடியாது. அதனால ராமர் ஏதோ கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்காங்க, அவ்வளோதான். குவ சீதா வர்த்ததே, அதாவது எவ்வாறு இருந்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கேள்வியை. எவ்வாறு இருந்து கொண்டு இருக்கிறாள். அதுக்கப்புறம் கதம் ச மயி பிரதி வர்த்ததே, என் பொருட்டு அவளுடைய உணர்வுகள், சிந்தனைகள், மற்ற விஷயங்கள் எவ்வாறு இருக்கிறது. என்ன கேட்க முடியுமா? சீதா ஒன்று என்ன தானே நினச்சின்னு இருக்காளா அப்படின்னு கேட்க முடியுமா? அது கேட்டால் ராமர் வாயால் சீதைக்கிட்ட அவரை அபராதம் பண்ணுற மாதிரி அர்த்தம். அது மட்டும் இல்லை, அந்த நீச்சமான கேள்வி அவர் வாயிலேருந்து வந்துருத்துனா மற்ற வானரங்கள் காதில் விழுந்தால் அது எப்படி இருக்கும்? அதனால் அந்த கேள்வியோட வெயிட்டு புரியணும்னா ராமருக்கும் சீதைக்கும் இருக்கிற அந்த அந்யோன்யமான உறவனுடைய உச்ச விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதில் ராமர் அந்த கேள்வி கேட்குறார். ஏன்னா ராமர் ஒன்றும் இது இல்லை, அவருக்கு ராட்சசேந்திரன் ராவணனை பற்றி தெரியும், அவன் எவ்வளோ பெரிய காமுகன்னு தெரியும், என்னெல்லாம் விஷயம்னு தெரியும், எல்லாமே தெரியும். அந்த ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் பர்சன், எவ்வளோ குரூரமான பர்சன், என்னெல்லாம் அந்த விஷயமெல்லாம் மைண்டில் வச்சுண்டு சீதையை பற்றி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? வானரங்களுக்கெல்லாம் புரியாது. சுற்றி வர எப்படி இருக்கா, சொல் 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 கதை சொல்ல போகிறார் ஹனுமார் அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் ராமருடைய கண்ணு சீதையை பார்த்துன்னு இருக்கு, ஹனுமானை பார்த்துன்னு இருக்கு. ஹனுமானை பார்த்து எந்த கண்கள் சீதையை பார்த்ததோ அந்த கண்களை பார்த்து ராமர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? என் பொருட்டு எவ்வாறு இருந்து கொண்டு இருக்கிறாள் சீதா. சரி, இவர் கேட்டுவிட்டாரு, இவர் எப்படி பதில் சொல்கிறது? சுற்றி வர எல்லாரும் பதில் சொல்லு சொல்லுங்க ஹனுமான் சொல்லு அப்படின்னு இருக்கா. ஆனால் இந்த கேள்வியோடைய ஆழம், கேள்வியோடைய விஷயம் வரும் ராமருக்கு தெரியறது, ஹனுமானுக்கு தெரியறது. ஹனுமார் என்ன பண்ணுறார்? எழுந்து நிற்கிறார், பதில் சொல்லணும் இல்லையா? சீதா மாதாக்கு ஒன்றும் ஆலை, நன்னா தான் இருக்கான்னு சொல்ல முடியுமா எல்லாரும் முன்னாடியும்? சொல்லு. சொன்னால் அது ராமரை இழிவுபடுத்துகிற மாதிரி, சீதையை இழிவுபடுத்துகிற மாதிரி, எல்லாமே தப்பாயிடும் அந்த இடத்துல. அந்த ஆன்சர், எந்த ஆன்சர் கொடுத்தாலும் அந்த இடத்துல தப்பாயிடும். ஆனால் ஹனுமான் ஷுட் நாட் சே எனிதிங்
Hanuman is not expected to say anything, but Hanuman is expected to respond. ஹனுமான் அந்த கேள்விக்கான பதில் கொடுக்க வேண்டும், பேச வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒன் ஆஃப் த ரத்தன சிரோன்மணியாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களில் வால்மீகியோடது, அந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தை போட்டுக்கலாம். என்ன அப்படின்னா, ஸ்ருத்வா து வச்சனம் தேஷாம், ஸ்ருத்வா து வச்சனம் தேஷாம் ஹனுமான் மாருதாத்மஜः பிரணம்ய சிரசா தேவ்யை சீதாயை தாம் திஷாம் பிரதி. அந்த பிரசவன மலைக்கு மேலே எழுந்து நின்றுண்டு ஹனுமான் பதில் சொல்லணும். வாயிலானா சொல்ல முடியாது, எந்த வார்த்தையும் வார்த்தைகளை பயன்படுத்தாமல் பதில் கூற வேண்டும். அதனால் சீதா மாதா இருக்கிற டைரக்ஷன் பக்கம் அப்படி திரும்புகிறார். பரம மங்களம் பொருந்திய லோகமாதாவான அந்த தேவிக்கு என்னுடைய நமஸ்காரம்னு சீதா மாதா இருக்கிற டைரக்ஷனில் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார். அந்த சீதா மாதா இருக்கிற டைரக்ஷனை பார்த்து அவர் நமஸ்காரம் பண்ணுறதில் எல்லா பதிலும் அடங்கியிருக்கு. ராமனுடைய முக்கியமான ஒரு பயம், ராமனுக்கு சீதை மேலே பயம் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ராட்சச ராவணன் எல்லாத்துக்கும் துணிஞ்சவன். அப்போ அந்த விஷயம் முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஆனால் அந்த கேள்வி எதுவோ அந்த கேள்விக்கான வார்த்தைகளை வைத்து கேட்க முடியாது, ஆனால் கேட்கப்பட வேண்டும். அதை அழகாக கேட்டார் ராமர், ரொம்ப அழகாக கேட்டார், நளினமாக கேட்டிருக்கார். இந்த ஒரு இடத்துல ராமனுடைய அந்த சௌரியம் இருக்கு இல்லையா, ராமனுடைய அந்த காம்பீரியம் இருக்கு இல்லையா, ராமனுடைய அந்த வாக்பட்டுத்துவம் இருக்கு இல்லையா, அந்த வாக்பட்டுத்துவத்தையும் ஒரு அடி மிஞ்சி நின்றிருக்கார் ஹனுமான். ஐயா நீங்கள் ஒரு வார்த்தை என் பொருட்டு அப்படின்னு கேட்குறார். என் பொருட்டு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ணிட்டார் ராமர். என் பொருட்டு இல்லை, அந்த வார்த்தை கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தாயாக விளங்குபவள், அனைவருக்கும் தேவியாக விளம்புபவள், அவளை பார்த்து நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? போற்றப்பட வேண்டியவள், சாக்ஷாத் லோக மாதா அவள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீதை இன்னும் ஃபிசிக்கலாக சாப்பிடாததுனாலையும் தூக்கம் இல்லாததுனாலையும் நிலகுலைஞ்சு போயிருந்தாலும் சீதையினுடைய அந்த ஒரு காம்பீரியம் இருக்குல்ல, அந்த காம்பீரியம் எதற்கு சமம் அப்படின்னாக்க பிராட்டிக்கு சமம். அதனால் உவாச்ச வாக்கியம் வாக்கியஜ்ஞா சீதாயா தர்சனம் யதா தம்மணிம் காஞ்சனம் திவ்யம் தீப்யமானம் ஸ்வதேஜசா தத்வா ராமாய ஹனுமஸ்ததா பிராஞ்சலிர் அப்ரவீத் சமுத்திரம் லங்கயித்வாஹம். இந்த என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஹனுமான் எடுத்துட்டு சீதையை பார்த்த அந்த தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மணி இருக்கு இல்லையா, காஞ்சன மணி ஒரு சூடாமணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சூடாமணியை எடுத்து ராமர்கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டோ திருப்பி இப்படி அதான் எப்படி கொடுக்குறார் அப்படின்னா, சூடாமணியை வச்சு தலைக்கு மேலே இப்படி வச்சுட்டு இப்படி கொடுக்குறார். அது சமுத்திரம் லங்கயித்வாஹம் சதயோஜனமாயதம் மகச்சம் ஜானகீம் சீதாம் மார்கமானோதி திருக்ஷதா தத்ர லங்கேதி நகரி ராவணஸ்ய துராத்மனः தக்ஷிணஸ்ய சமுத்திரஸ்ய தீரே வசதி தக்ஷிணः தத்ர சீதா மயா திருஷ்டா
ராவணாந்தப்புரே சதி தொயி சந்நியஸ்ய ஜீவந்தி ராமா ராமா மனோரதம். ஒரு சந்நியாசி மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கா ராமா. அவள் மனசில் ஒரே ஒரு விஷயந்தான், என்ன அப்படின்னா ராம ராம ராம. இந்த விஷயம் மாத்திரம்தான் அவன் மைண்டில் ஓடின்னு இருக்கு. திரஷ்டாமே ராட்சசி மத்தியே தர்ஜயாமான முகுர்முகு ராட்சசீம் ரூபாபி ரக்ஷிதா பிரமதாவனே. பிரமதாவனன் அப்படின்னு ஒரு வனத்தில் தனியாக ராட்சசிகள் மத்தியில் ராட்சசிகளால் தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்கப்படுகிறாள். அதஷையா விவர்ணாங்கி பத்மினிவ ஹிமாகமே ராவணாத் வினிவர்த்தார்த்தா மர்த்தவியம் கிருத நிச்சயா. ராவணனால் அவள் எந்த விதத்திலும் பிரயோஜனப்படவில்லை. எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் வார்த்தை தெரியுமா அது? ராவணனிடத்துலேருந்து ஒரு அளவு, ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சுட்டான்னா முடிஞ்சுத்து. பதிவிரதா விஷயம் அவுட். என்ன வார்த்தை பாருங்க, அனுமானுடைய வார்த்தை. ராவணனினால் எல்லளவும் பிரயோஜனப்படாமல் இருக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரமா, ஷீ இஸ் ஜஸ்ட் யூ. அப்படியே இருக்கா. பத்தரை மாத்து தங்கம்னு சொல்லுவாள்ல, பத்தரை மாத்து தங்கம். அந்த சூடாமணி எதை குறிக்கிறது? அந்த ஸ்வர்ணத்தில் ஸ்வர்ணமாக இருக்கு இல்லையா, என்ன ஆனாலும் அந்த ஸ்வர்ணம் கெடாமல் அதனுடைய இது இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த சூடாமணியும் சீதா. அந்த சூடாமணியும் சீதாவும் ஒன்று. அது மட்டும் இல்லை, ஸ்வர்ணமாக இல்லை சீதா, ஸ்வர்ணம் மாத்திரமும் இல்லை, அவகிட்ட இருக்கக்கூடிய தபஸ், அவகிட்ட இருக்கக்கூடிய பதிவிரதா தன்மை, சதா ராம ராம ராமன்னு நினச்சின்னு இருக்கக்கூடிய விஷயம், எந்த விஷயத்திலும் எந்த பிரயோஜனமும் எடுத்துக்கொள்ளாமல் தன் உயிரை தர்மத்திலும் தபஸிலுமே வைத்து கொண்டிருக்கிறார்களே, அது அந்த சூடாமணியின் மேல் அலங்கரிக்கப்பட்ட அந்த முத்து மணிகள் போல. ராம சுக்ரீவ சக்கியம் ச ஸ்ருத்வா ஹர்ஷமுபாகதா நியதா சமுதாச்சாரா பக்திச்சாஸ்யா சதா த்வயி ஏவம் மயா மகாபாக திருஷ்டா ஜனகநந்தினி உக்ரேன தபசா யுக்தா த்வக்பக்த்யா புருஷ ரிஷப அபிஜானம் ச மே தத்தம் யதாவிருத்தம் துவானிகே சித்திரக்கூட்டே மகாபிராஜ்ய வாயசம் பிரதி ராகவ. என்ன சொல்கிறாரு? ஷார்ட்டாக சொல்லிகிட்டே வர்றார். அதுக்கப்புறம் அப்படி பக்கத்துலேயே சுக்ரீவரோடையும் உங்களுடைய சக்கியத்தை பற்றி சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்படின்னா என்ன? சுக்ரீவன் கெட்ஸ் இன்க்ளூடட் இன் த டிஸ்கஷன். அதுக்கப்புறம் என்ன, இந்த மாதிரி பரம தபஸ்னோடையும் பரம பக்தியோடையுமே இருக்கா புருஷ ரிஷப, எப்போவுமே உங்களுடைய பக்தியில் ஈடுபட்டு இருக்கிறாள். அதுக்கப்புறம் என்ன, அப்புறம் உங்களுக்கும் மாதாவுக்கும் நடுவில் நடந்த அந்த சித்திரக்கூட்டத்தில் அந்த காக்கையோடைய அந்த இன்சிடெண்ட்டை சொன்னா. இது பொறுமை. இதெல்லாம் ஊர்ஜிதம் படுத்திகிட்டே வருது, எல்லாம் ஊர்ஜிதம் படுத்திகிட்டே வருது. நன்னா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று கவனிச்சலோ, சீதா கேட்குறா ஹனுமான் கிட்ட, ராமர்கிட்ட இருக்கக்கூடிய சின்னங்கள்லாம் சொல்லு அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ராமர் கேட்க முடியுமா? சீதா பார்த்தியே, பார்க்கறதுக்கு எப்படி இருந்தா சொல்லு அப்படின்னா. ஏன்னா ஹனுமான் பார்க்க மாட்டார். கண்ணை பார்க்கலாம், காலை பார்க்கலாம், அவ்வளோதான் அலவுடு. உத்தமன் யார் அப்படின்னா கண்ணை பார்க்கலாம், காலை பார்க்கலாம், அவ்வளோதான். அதனால் அந்த கேள்வி கேட்டார்னா அனுமான இறக்குற மாதிரி அர்த்தம், ராமரே தன்னை சீத்தையும் இறக்குற மாதிரி அர்த்தம் இல்லையா? இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும் நம்ம. இது அன்செட். இது காணி சின்ஹானி ராமே வர்த்ததே அப்படின்னு கேட்குறா. அங்கே கேட்குறா யார்? சீதா கேட்குறா, ராமருடைய உடம்புல என்னெல்லாம் அங்கங்கள் இருக்குது, என்னெல்லாம் மார்க் இருக்குது, எல்லாம் சொல்லு அப்படிங்கிறா. இங்கே அப்படி கேட்க முடியாது. ஆனால் இங்கே எப்படி சீதான்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது? அவளுடைய அந்த தப்போ நிஷ்டமும் அவளுடைய அந்த பக்தியும், அதுக்கப்புறம் அவளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சங்கேதமான ஒரு அந்த கதையை சொன்னா இல்லையா, காக்காசுரனுடைய கதை, அந்த கதையை சங்கேதமாக சொல்கிறார், டீட்டெயில்டாக சொல்லுவார். திருப்பி சொல்லிட்டு, ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாசம் தசரதாத்மஜ ஊர்த்வம் மாசான்ன ஜீவேயம் ராட்சசாம்
வசமாகதா, இன்னும் 1 மாதம்தான் என்னுடைய உயிர் இருக்கும்னு சொல்லியிருக்கா ஹனுமான். இதி மாமம் அப்ரவீத் சீதா காங்ஷந்தி தர்மச்சாரிணி ராவணாந்த புரேருத்தா மிருகோத்பலம். இது மட்டும் இல்லை, வேற என்ன சொல்லி அமிச்சான்னா, இந்த ராவணனுடைய இந்த அசோகவனத்தில் மாட்டின்னு இருக்கிற நான் எப்படி இருக்கேன்னா, ராமர்கிட்ட போய் சொல்லு, வியாக்ரங்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில், புலிகள் இருக்கக்கூட கூட்டத்தில் ஒரு மான்குட்டி தவித்து எப்படி மாட்டிக்கொண்டு முழிக்குமோ அந்த மாதிரி உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுங்கோ, போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறா, மணிரத்னமிதம் தத்தம் வைதேஹ்யா ஷசுரேனமே வதூகாலே யதா புத்திம் அதிகம் மூர்த்தி சோபிதே அயம் ஹி ஜலசம்பூதோ மணிப பிரவரா பூஜிதா யஜ்ஞே பரமுஸ்துஷ்டேன தத்தசக்ரேன தீமதா இமம் திருஷ்ட்வா மணிஸ்ரேஷ்டம் ததா தத்தஸ்ய தர்சனம் அத்ய சம்யகவகதः சௌமிய வைதேஹ்யஸ்ய ததா விபோ. ராமர் அந்த சூடாமணியை எடுத்து பார்த்துட்டு ஓன்னு அழறார். சீதாவாவது 1 மாதம் உயிரோடு இருப்பா, என்னால் அடுத்த க்ஷணம் கூட உயிரோடு இருக்க முடியுமான்னு தெரியல. இல்லை நான் இருப்பேன், ஏன்னா இந்த சூடாமணியை பார்க்குறது எனக்கு சீத்தையே பார்க்குற மாதிரி இருக்கு, சீத்தையே பார்க்குற மாதிரி. ஹே சீத்தே, ஹே சீத்தைங்கிறார். அதை பார்த்து அப்புறம் சொல்கிறார், இந்த சூடாமணி அங்கே என்ன சொல்லி கொடுத்தா, இது கொடுத்தாக்க எங்கள் வீடும் தசரதரும் ஞாபகம், நானும் 3 பேரும் ஞாபகம் வருவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இங்கே என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே ஹனுமான் அதை சொல்லவே இல்லை. ஏதோ ஞாபகம் வரும்னு சொன்னாலே, சொல்லுங்க பார்க்கலாம், அப்போ தான் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன், அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. ராமர் அதாவது சீத்தை அங்கே என்ன சொன்னால், ஸ்பான்டேனியஸாக அவருக்கு ஞாபகம் வரும்னு சொன்னான். ஸ்பான்டேனியஸாக ராமர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீதாவோடைய அப்பா யஜ்ஞ யாகம் பண்ணும்போது இந்திரனால் நீரில் கிடைக்கக்கூடிய ரத்தினங்களால் வேயப்பட்ட இந்த சூடாமணியானது இந்திரனால் ஜனகனுக்கு கொடுக்கப்பட்டு, அந்த ஜனகர் கல்யாணத்தில் இந்த விஷயத்தை என்னுடைய விஷயத்துக்காக கொடுக்கப்பட்டு, இமம் திருஷ்டுவா மணிஸ்ரேஷ்டம் ததா தத்தஸ்ய தரிசனம் ஆத்ய சம்யவகதா சௌமிய வைதேஹ்யஸ்ய ததா விபோ. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த கல்யாண மேடை இருக்கு இல்லையா, அந்த முக்கியமான மணியை எடுத்துன்னு கொடுத்தார் இல்லையா, அந்த மணியை கொடுக்குற ஜனகரும் அப்புறம் எங்கள் அப்பா தசரதரும் ஞாபகம் வரார் அப்படின்னு ராமர் ஸ்பான்டேனியஸாக அதை சொல்கிறார். கிமாக சீதா வைதேகி ப்ரூமிய சௌமிய புனః பராசுமிவத் தோயேன சஞ்சிதானி வாக்கிய விராணி. ராமர் சொல்கிறார், ஹனுமான் சீதா என்னெல்லாம் பேசினா ஒரு அக்ஷரம் மாறாமல் திரும்ப திரும்ப சொல்லு. எப்படின்னா ஹனுமான் எப்படின்னா, மயக்கம் போட்டு விழுறவல்ல, தண்ணி தெளித்து எழுப்புவல்ல, அந்த மாதிரி எனக்கு சீதா பேசின வாக்கியங்களை சொல்ல 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 நான் என்னுடைய இந்த விஷயத்துலேருந்து நான் மீண்டு வரணும், திருப்பி சொல்லு. நயமாமாப்பி தேதேஷாம் எத்திர திரஷ்டா மம பிரியா ந திஷ்டேயம் க்ஷணமப்பி. ஒரு க்ஷணம் கூட என்னால் உயிரோடு இருக்க முடியும்னு எனக்கு தோணலை, அதனால் திரும்பி என்னை இதுலேருந்து எழுப்பு அப்படின்னு சொல்லி திருப்பி எனக்கு டீட்டெயில்டாக சொல்லு அப்படின்ன உடனே ஹனுமான் டீட்டெயில்டாக அந்த காக்காசூரனுடைய கதை இருக்கு இல்லையா, அந்த இன்டிமேட் ஸ்டோரி, அந்த காக்கா இது பண்ணுது, அதை டீட்டெயில்டாக சொல்கிறார். சொல்லிவிட்டு, உங்களை எப்படி தெரியுமா சொன்னா சீதா, நீங்கள் சரணாகத வத்சலன் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணார். அப்புறம் சீதை மாதாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஆமாம், எப்படி வரப்போறீல், ஏன் இன்னும் வரலை, ஏன் இங்கே நீங்கள் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஏன் எப்படி வரப்போறீல், எப்படி இந்த சமுத்திரத்தை தாண்ட போகிறீல் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டா. அதுக்கப்புறம் நான் தைரியம் சொன்னேன், கவலைப்படாதீங்கம்மா, ராமனை மாதிரி ஒரு சிரேஷ்டமான ஒரு பர்சன் கிடையாது. இதாகம் தஸ்ய வீரியஸ்ய வனாதி பதினாஹதா ராட்சசா ததப்யத்யேவ ததா நிர்ஹதி ராகவஹா. இங்கே வந்தார்னா எல்லா ராட்சசனையும் கொன்னுடுவார்,
அது மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லைம்மா, என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான வானரங்கள் இருக்கால் பூர்ண பராக்கிரமத்தோட சுக்ரீவனுடைய டீமில். டோன்ட் வெரி, அவர் டீம் இஸ் ரெடி, ஆல் ஸ்கில் செட்ஸ் எவ்ரி திங் இஸ் பக்கா அப்படின்னு சொன்னேன். சீதா மாதா வந்து கொஞ்சம் மனசுக்கு வந்து சுகம் அடைஞ்சா. இதம் ச தீவிரம் மம சோக வேகம் ரக்ஷோபிரேபிஹி பரிவர்த்தசனம் ச ப்ரூயாஸ்து ராமஸ்ய கதः சமீபம் சிவஸ்ச தவோத்வாஸ்து ஹரிப்ரவீர. என்னை வந்து பயமுறுத்துறாப்பா, என்னை கொன்னுடுவேன்னு சொல்கிறா, இது பண்ணுறேன்னு சொல்கிறா, என்னை இப்படிலாம் பயமுறுத்துறா, கொஞ்சம் போய் ராமன்கிட்ட அதை சொல்கிறியா, இப்படிலாம் சொல்கிறா, என்கிட்ட இப்படிலாம் சொல்லி அமிச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட வந்து அதே மூடோட அங்கே என்ன அக்ஷரம் சொன்னாலோ அந்த அக்ஷரம் மாறாமல் ராமருக்கு வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து நீ போய் சொல்லு. அதுக்கப்புறம் ஹனுமானுக்கு ரொம்ப பிடிச்ச கட்டமும் விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் மாதா கிட்ட மாதா வந்து உடனே வர சொல்லு ராமரை அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், என் கூட வாங்கோமா அப்படின்னு சொன்னேன், நான் கூட்டின்னு போய்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ சீதா மாதா சொன்னால், பரப்புருஷனை வந்து இந்த ஆன்சர் இருக்குல்ல, இந்த இன்சிடெண்ட் அண்ட் அதுக்கு சீதா மாதா கொடுத்த அந்த ஆன்சர் வந்து ராமருக்கு எவ்வளோ ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கும். பரப்புருஷனை நான் வந்து டச் பண்ண முடியாதப்பா. மம பிருஷ்ட கதௌ தௌ ச சந்திர சூரிய விவேதித்தௌ. இது அது கடைசி ஸ்லோகம் என்னன்னா, என்னுடைய பிருஷ்டத்தில் வந்து வந்துருங்கோ அப்படின்னு சொன்னேன். எப்படிப்பா ஒரு பரப்புருஷனுடைய பிருஷ்டத்தை நான் எப்படி ஸ்பர்ஷம் பண்ண பரப்புருஷனை நான் எப்படி ஸ்பர்ஷம் பண்ண முடியும்னு சொல்லு. ராவணன் வந்து என்னை பிடிச்சு என்னுடைய உடம்பை பிடிச்சு அவன் இழுத்துட்டு போனான் அப்படின்னா எனக்கு வேறு வழி கிடையாதுங்க. ஆனால் நான் வந்து யாரையும் தொடமாட்டேன், அதனால் நான் உன் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டா சீதா மாதா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்ன உடனே நீ போய் ராமனிடத்தில் சொல், ஹனுமா ராமனிடத்தில் சொல், மாதம் 1 கால அவகாசம், வரச் சொல், அரக்கனை வீழ்த்தச் சொல், அவனுடன் வருவேன் என்று சொல். ஹனுமான் வந்து ராமர்கிட்ட சொல்கிறார், அம்மா இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால், அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக கன்விக்ஷன் எடுத்து சௌக்கியமாக இருக்கா சீதா மாதா. நாட் தி எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ், மனசுக்குள்ள பரம வைராக்கியத்தோடையும் பரம வீரத்தோடையும் பரம தபஸோடையும் பரம சக்தி திருத்தி ஸ்மிருதி அண்ட் ஸ்தைரியத்தோடையும் மாதா வந்து காத்திருக்கா உங்களுக்காக. அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யதாஹம் தஸ்ய வீரியஸ்ய வனதுபாதினா ஹிருதா ராட்சசா ததப்யத்யேவ ததா நிருஹதி ராகவ பலைஸ்து சகலாம் கிருத்வா லங்கா பரபலார்தனஹ மாம் நயேது யதி காகுஸ்தஸ்தஸ்தஸ்ய சதுர்ஷம் பவேத். அப்புறம் என்னது அப்படின்னா, மம என்ன சொல்கிறார் அப்படின்னா, சந்திரனும் சூரியனும் எப்படி வந்து சேர்ந்து ஆகாசத்தை பளிச்சுன்னு பண்ணுவாலோ அந்த மாதிரி ராமனும் லக்ஷ்மணனும் வருவா. மம பிருஷ்டாகதௌ தே. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, மற்றவா தாண்ட முடியலன்னா என்ன, என்னுடைய இந்த முதுகில் அந்த சந்திரனையும் சூரியனையும் நான் சுமந்துட்டு வரேன். எந்த சந்திரனும் சூரியனையும்? ராமர் லக்ஷ்மணரை நான் கூட்டிட்டு வரேன். அரிக்னம் சிம்மசங்காஷம் க்ஷிப்ரம் திரக்ஷசி ராகவ லக்ஷ்மணஞ்ச தனுஷ்மந்தம் லங்காத்வாரம் உபாகதம். வெகு வேகமாக சிம்ம பராக்கிரமத்தோட அந்த 2 சிம்மமும் லங்கத்தினுடைய தாரத்தில் வந்து நிற்கும். இது நான் வந்து உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நேர வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் வந்து கையை கூப்பின்னு சொல்கிறார், அதி வேகமாக போகணும், லங்கா பக்கம் இப்போ வந்து சமுத்திரத்தை தாண்டணும், என்ன பண்ணும், சீதாவை வந்து மீட்கணும். அதற்கு முன்னாடி என்ன பண்ணும், போர் தொடுத்து போரில் வெல்ல வேண்டும்.
போருக்கான என்ன சொல்றாரு? சுத்தி எல்லாரும் கேட்கிறார், போருக்கான சங்கநாதம் முழங்கட்டும். என்று மிக 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 சுந்தரமாக இந்த சுந்தர காண்டம் நிறைவு பெற்று யுத்த காண்டத்தில் அடியெடுத்து வைப்போமாக.